அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டோம். ஆனா எப்படி அந்த லீய வழிக்கு கொண்டு வர போறோம்? நாம என்னதான் பண்ணாலும் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு நமக்கு சிக்க வைக்கிறானே, இவனை எப்படி மாட்டி விடுறது? அந்த லீ நம்மளை ஏமாத்தி தானத்தை வாங்கிக்கிட்டு இப்ப நம்ம கிட்டயே மனசு வந்தாதான் கொடுப்பேன்னு சொல்றான். இப்ப என்ன பண்றது? கரெக்ட், அதுதான் சரியான வழி. நம்மளை ஏமாத்தி தான வாங்கினவங்க கிட்ட நாமளும் ஏமாத்தி தான் வாங்கணும். ஆமா, இது சரியா? நாம யாரை ஏமாத்துறோம்? ஒரு நல்லவனை ஏமாத்தலையே. அப்படி ஏமாத்தி அதுல நாம லாபம் அடைஞ்சா அது பாவம். ஏன் மன்னிக்க முடியாத பாவமும் கூட. இத லீதான செஞ்சிருக்கான், ஆனா நாம அதை செய்யலையே. ஒரு கெட்டவனை தானே நாம ஏமாத்த போறோம். கத்திக்கு கத்தி, பல்லுக்கு பல்லு, கைக்கு கை. அதுதான் சரி. முள்ள முள்ளால தான் எடுக்கணும். அதர்மத்தால தான் ஜெயிக்க முடியும். நாமும் அப்படியே செய்வோம். என்னைக்கும் இல்லாத திருநாளா குரு இன்னைக்கு ஏன் மந்திர நீரை இங்க வந்து செட் பண்ண சொன்னாரு? அங்க மூசா பல்லு புடுங்கின பாம்பு கணக்கா சிவனேன்னு கிடக்குறான். அவன் நடவடிக்கை இவர் பார்த்து என்ன பண்ண போறாரு? அப்படியே பார்த்தாலும் அதை ஏன் இங்க பார்க்கணும்ன்ற. ஏற்கனவே ஆவி பூதம்னு இங்க வந்து அடி வாங்கிட்டு கிடக்குறோம். சொன்னா கேக்குறாரா? சொன்னதை செய்டான்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. ஐயோ, எந்த நேரத்துல எந்த ஆவி என்ன பண்ணுன்னு தெரியாம உயிரை கையில பிடிச்சிட்டு வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. வர்ற ஆவிங்க அவரு ஏதாவது பண்ணுதுங்களா? நம்மளையே தேடி வந்து ரவுண்டு கட்டி அடிக்குதுங்க. எல்லாம் என் தலை எழுத்து. இன்னைக்கு இங்க என்ன கூத்து நடக்க போகுதுன்னு தெரியலையே. திறந்த வாய இன்னும் முழுசா கூட மூடல, அதுக்குள்ள வில்லங்கம் வந்துருச்சு ஐயா, வந்துருச்சு. டேய், யார பார்த்து வில்லங்கம்னு சொல்ற? பல்ல ஒட்டச்சு புடுவேன். அதத்தான் இப்ப செய்வேன்னு சொன்னீங்களே, அதத்தான் வில்லங்கம்னு சொன்னேன். மூசா, எப்பவும் தனியா வந்து தானே பட்டைய கிளப்புவ. இப்ப ஜோடி போட்டுட்டு வந்திருக்கிறிய. யாருப்பா இந்த ஓல்டு லேடி? என் பாட்டி. ஓஹோ, ஆயிஷம்மாவோட பூத கெட்டப் இதானா? வெரி நைஸ். டேய், உடம்ப எப்படி இருக்கு? தோலை உரிச்சு புடுவேன். உரிச்சாமா? இந்த உடைக்கிறது உரிக்கிறது இத தவிர வேற எதுவுமே தெரியாதா உங்களுக்கு? இந்த பரந்த பூதலோகத்துல எல்லாரும் என்னையே தேடி வந்து ஊடு கட்டி அடிக்கிறீங்களே, ஏன்? இந்த பாருப்பா மூசா, நீ நிச்சயமா என்ன தேடி வந்திருக்க மாட்ட. குரு லெப்ட்ல 3வது அறையில தான் இருக்கிறாரு. அவரை என்ன பண்ணணுமா பண்ணிக்கங்க. ஒரு சின்ன உதவி, அவர் இருக்கிற இடத்த நான் தான் உனக்கு சொன்னேன்னு மட்டும் போட்டு கொடுத்துறாத.
எங்களுக்கு உன் குரு தேவையில்லடா, நீதான் தேவை. நானா? எதுக்கு? உன்னை போட்டு தடுறதுக்காகத்தான். போட்டு தள்ளவா? குருவே, ஹெல்ப் மீ! குருவே, காப்பாத்துங்க! காப்பாத்துங்க குருவே! காப்பாத்துங்க! 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 குருவே! மங்கி ஏன் இந்த கத்து கத்துறா? எந்த பூதம் வந்து ஹிம்சை பண்ணுதுன்னு தெரியலையே. பாட்டி, அந்த லீவ் வரதுக்குள்ள நீங்க மங்கியோட உடம்புக்குள்ள போய் பூந்துக்கோங்க. சரி மூசா. தண்ணி 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 தண்ணி. மங்கி மங்கி மங்கி, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி படுத்திருக்க? மங்கி மங்கி மங்கி, ஐயோ யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களா? என்ன இது கோலம்? மங்கி மங்கி, தண்ணியா? ஏந்திரடா மங்கி. மங்கி, என்னடா நடந்துச்சு? ஏன் இப்படி மயங்கி கிடந்த? அத நான் சொல்றேன். டேய், நீயா? ஆமா, நானே தான். என்னடா? ரொம்ப நன்றி லீ. உன்னோட பாணியிலேயே உன்கிட்ட இருந்து தண்ணீரை தானமா வாங்கிட்டேன். முள்ள முள்ளாலேயே எடுக்கணும்னு சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கியா? அதான் இது. நீ உரிமிக்கிட்டே இரு. நாங்க போய் தாத்தாவை விடுதலை பண்ற வழியை பாக்குறோம். பாய் பாட்டி, வாங்க போலாம். மூசா, வாங்க வாங்க வாங்க. வீட்டுக்கு வந்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க ஒன்னும் உங்க வரவேற்புக்காக இங்க வரல சார். ஏன் சார் கோவமா பேசுறீங்க? என்ன பிரச்சனை? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன பிரச்சனைன்னு ஒரு நடிப்பா சார். நான் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவன், அப்புறம் நான் என் வேலையை காட்ட ஆரம்பிச்சேன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி சத்தம் போடுறீங்க? விஷயம் என்னன்னு சொன்னா தானே தெரியும். ஏ, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? சத்தியமா தெரியாது. மாதவி திரும்ப வந்து சண்டை போட்டாளா? வீட்டுல தான் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தா, இப்போ கோர்ட்டுக்கே இழுத்துட்டா. கோர்ட்டுக்கா? ஆமா, இந்தாங்க இத பாருங்க. சாரி சார், சத்தியமா இதை பத்தி எனக்கு தெரியாது. இதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. உங்க பொண்ணு நோட்டீஸா அனுப்பி இருக்கிறா, அது உங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க சொல்றீங்க.
இதுல இருந்தே நீங்க உங்க பொண்ணை வளர்த்து வச்சிருக்கிற லட்சணம் தெரியுது. நான் தான் மன்னிப்பு கேட்கிறேனே சார். யாருக்கு வேணும் உங்க மன்னிப்பு? உங்க பொண்ணு பண்ற காரியத்தினால எங்களால தெருவுல தலை நிமிர்ந்து நடக்க முடியல. போனா போதுன்னு நானும் பார்த்துட்டு இருந்தேன், நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்கீங்களே. இழுக்க இழுக்க வர்ற எலாஸ்டிக் கூட ஒரு ஸ்டேஜுக்கு மேல இழுத்தீங்கன்னா அறந்துடும் சார். நான் பொறுமையை எழுந்துனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது. மிஸ்டர் கோதண்டம், உங்க வேதனை எனக்கு நல்லாவே புரியுது. என்னங்க புரியுது? நாங்க பெத்த குழந்தைய தான் குழந்தைன்னு உங்க பொண்ணு கூறு போடுறா. ஐயோ, இத பாக்குற ஊரு ஜனங்கள்லாம் கோதண்டம் இது உண்மையிலேயே உன் பொண்ணு தானான்னு என்ன கேக்குறாங்க. பெருசா புரியுதான்? உங்களுக்கு என்ன சார் புரியுது? புரிஞ்சிருந்தா இப்படி பேசியிருக்க மாட்டீங்க சார். பேசிட்டீங்களா? பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசலாமா? சார், நான் என் மகளுக்காக வக்காலத்து வாங்குறேன்னு நினைக்காதீங்க. அவ வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சது தப்புதான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்பவே வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். ஆனா ஒரு விஷயம், எந்த சூழ்நிலையில இந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்கிற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சாதான் எங்க நிலைமை உங்களுக்கு புரியும் சார். என்ன என்ன உண்மை? அந்த ரூம்ல போய் பாருங்க சார். போங்க சார், போங்க. கௌரி, நம்ம பொண்ணு போட்டோ இங்க எப்படி? எனக்கு ஒண்ணுமே புரியல. அச்சா அசலா நம்ம கௌரி மாதிரி இருக்காளே. பாத்தீங்களாங்க, இது நம்ம பொண்ணுதான். அது உங்க பொண்ணு கௌரி இல்ல. என்னங்க சொல்றீங்க? இது எங்க பொண்ணு கௌரிங்க. இல்ல, மாதவியோட மக கீதா. கீதாவா? ஆமா, என் பேத்தி கீதா. கீதா தான் மாதவிக்கு உசுறு. கீதாவுக்கு ஒண்ணுன்னா மாதவியால தாங்கிக்க முடியாது. அடுத்த நிமிஷம் உசிரியே விட்டுருவா. ஆனா கீதா தான் இப்போ உயிரோட இல்லையே. என்ன சொல்றீங்க? கேட்கவே உங்களுக்கு இப்படி அதிர்ச்சியா இருக்கே. கூட வாழ்ந்த மாதவிக்கு எப்படி இருக்கும்? அதனாலதான் கீதா இறந்த விஷயத்தை மாதவிட்ட நான் சொல்லல. ஏன் சொல்ல? என் மகளாவது எனக்கு மிஞ்சணுங்கிற காரணத்துக்காகத்தான் நான் சொல்லல சார். என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா, எல்லா விஷயத்தையும் விவரமா சொன்னாதாம்மா உங்களுக்கு தெரியும். தாய் என்பே தெரியாத மாதவிய செல்லமா வளர்த்தேம்மா. அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். சூதுவாது என்னன்னே தெரியாத பொண்ணும் அதே தொழிலா வச்சிருக்கிற கார்த்திகங்கிறவனை காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனை தான் பண்ணிக்குவேன்னு ஒத்த காலில் நின்னாம்மா. பாசத்தை கொட்டி வளர்த்துட்டோமே. ஒரே பொண்ணுங்கிற காரணத்தினால நானும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். கல்யாணமும் பண்ணி வச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கார்த்திக் மனுஷன் இல்ல, பணத்தாசை பிடிச்ச மிருகம்னு. பணம் கேட்டு மாதவிய ரொம்ப கொடுமைப்படுத்தினாம்மா. என் மக வாழ்க்கை சூன்யமாயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் கேட்ட போதெல்லாம் பணம் கொடுத்தேன். மாதவி கர்ப்பமா இருக்கும்போது ஒரு நாள் நடந்த நிகழ்ச்சி அவ வாழ்க்கையே மாத்திருச்சு. ஹே குட்டி,
மாதவி மாதவி ஏய் கூப்பிடுறது காதுல விழும் இல்லையா? விழுது. அப்ப என்னன்னு கேட்க மாட்டியா? ஏன் கேட்கணும்? ஏன் கேட்கணுமா? நான் உன் புருஷன்டி. புருஷனா லட்சணமா நடக்கிறவனா இருந்தா சரி. உன்ன மாதிரி கையால் ஆகாத புருஷனுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை. ஏய் யாரு கையால் ஆகாதவன்? ஏய், நிறுத்து. இந்த அடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். வந்த விஷயத்த சொல்லிட்டு போ. இங்க பாரு, எனக்கு அவசரமா பணம் வேணும். 5 பைசா கிடையாது. இங்க பாரு, நான் அவசரமா பெங்களூர் போனேன், எனக்கு பணம் வேணும். என்ன நீ கேட்டப்பெல்லாம் பணம் கொடுத்த மாதவி இப்போ நான் இல்ல. உன் சுயரூபம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. 5 பைசா கூட கொடுக்க மாட்டேன், கிளம்பு. இங்க பாரு, பணம் கொடுக்கல மனுஷனாவே இருக்க மாட்டான். இப்ப மட்டும் மனுஷனாவா நடந்துகிட்டு இருக்க? நல்லவ மாதிரி நடிச்சு நய வஞ்சகமா என்னை ஏமாத்தி சொத்துக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையை அழிச்சிட்டியே. இது ஒரு மனுஷன் பண்ற காரியமா? நீ பண்ண அயோக்கியத்தனத்துக்கு உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம வெளியே விட்டு வச்சிருக்கிறது நீ செஞ்ச புண்ணியம். இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட நிக்காத, போயிடு. ஏய் என்னடி ஓவரா பேசிட்டே இருக்க? பணம் கொடுக்கல உன்னை சாவடிச்சிடுவேன். என் உயிரே போனாலும் சரி என்கிட்ட இருந்து உனக்கு பணம் கிடைக்காது. ஏய் என்னடி ஓவரா பேசுற? என்ன அடிச்சாலும் சரி மிதிச்சாலும் சரி என்கிட்ட இருந்து பணம் உனக்கு கிடைக்காது. டேய், நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? வாயும் வைரமா இருக்கிற பொண்ணை போய் அடிக்கிறியே, உனக்கு அறிவில்ல? ஏய் ஏன் பொண்டாட்டிய நான் அடிப்பேன் மிதிப்பேன் கொள்வேன். நீ யாரையா கேட்க? அவளை பெத்த அப்பன்டானா? ஓ அப்பாவா? அப்ப டப்பு கூட. பணம் பணம் பணம். ஏன்டா இப்படி பணத்தாசை பிடிச்சு பேயா அலையற? உனக்கு பணம் தானடா வேணும்? அப்ப வேண்டாம்ப்பா, சரி, கொடு. பணத்தை கொடுக்காதீங்கப்பா. ஏய். அப்பா, ஏய், ஏய். பணத்தை கொடு, கொடு. மாதவி, ஆ!